சென்னை மாநகராட்சிக்கு 22,44,00,000 ரூபாய் சொத்து வரி பாக்கி வைத்துள்ள 100 பேரின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் பிரதான வருவாயில சொத்து மற்றும் தொழில் வரி முதன்மையானதாக இருக்கிறது. சுமார் ஆண்டுக்கு 13 லட்சம் சொத்து உரிமையாளர்களிடமும் 1800 கோடி ரூபாய்க்கு மேல வரி வசூலிக்கப்படுகிறது. அதே நேரம் நீண்ட காலமாக மாநகராட்சிக்கு சொத்து வரி செலுத்தாமல் இருக்கும் நிறுவனங்கள் தனியாரிடம் சொத்து வரி வசூலிக்க பல்வேறு வகையில மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி சென்னை மாநகராட்சிக்கு கடந்த மே 31ஆம் தேதி வரை பாக்கி வைத்துள்ள சொத்து வரி செலுத்தாமல் இருக்கும் முதல் 100 பேர் குறித்த பட்டியலை சென்னை corporation.gov.in என்ற இணையதளத்துல மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது. அவர்கள 22.44 கோடி ரூபாய் மாநகராட்சி சொத்து வரி செலுத்தாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த அரையாண்டுல 487 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும், நீண்ட காலமாக சொத்து வரி செலுத்தாதவர்கள் குறித்த விவரங்கள் இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்குதல், ஜப்தி நடவடிக்கை போன்ற நடவடிக்கையின் வாயிலாக வசூலிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த 100 பேர் விரைந்து சொத்து வரி செலுத்தாத பட்சத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலிடத்தில் இருக்கக்கூடிய டிஎம்பி, அன்வர் அலி அண்ட் 6 அதர்ஸ் எனக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய கட்டிடம் மட்டும் சுமார் 2 கோடி அளவிற்கு அந்த சொத்து வரியை செலுத்தாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது இடத்துல அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடம் 1,41,00,000 அதே போல ரங்கா பிள்ளை என அண்ணா சாலை புதுப்பேட்டில் இயங்கக்கூடிய கட்டிடம் 1,40,00,000 என சொத்து வரி நிலுவையில் வைத்திருக்கும் பட்டியலை உட்பட 100 பேருக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி. விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.